இஸ்ரவேல் மக்கள் நியாயாதிபதிகளால் ஆளப்பட்டு வந்தார்கள். நியாயாதிபதிகள் யாரெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு அந்த நியாயாதிபதிகள் சிம்சோன், யெப்தா, பாராக், தெபோரா. ஓகே, இப்படி நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ், நீதிபதிகள். அவர்கள் ஆழ்ந்து வந்த காலத்துக்கு பிறகு கடைசி நியாயாதிபதி யாரு? சாமுவேல். சாமுவேலின் காலத்துல இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் ஒரு காரியத்தை கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். என்ன கேட்கிறாங்க? எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். கர்த்தரின் சொல்லை கேட்க அவர்களுக்கு மனது இல்லை. அவங்க சொல்றாங்க, 19ஆம் வசனம் சொல்லுது, ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல் அப்படியல்ல. பாருங்க, ஆண்டவருடைய எல்லையில ரெண்டு காரியம், ஒன்று பெர்ஃபெக்ட் வில், இன்னொன்று பெர்மிசிவ் வில். ஆண்டவருடைய அனுமதிக்கப்பட்ட சித்தம், ஆண்டவருடைய பரிபூரண சித்தம். ஆண்டவருடைய பரிபூரண சித்தத்துல நம்ம இருக்கும்போது அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவருடைய அனுமதிக்கப்பட்ட சித்தத்துல இருக்கும்போது அதுல சில குடைச்சல்கள் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உங்களுடைய ராஜா. ஆனா இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க, இல்ல, எல்லா நாட்டுக்கும் ராஜா இருக்கும்போது எங்க நாட்டுக்கு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக நின்று அவர்கள் ஒரு ராஜாவை பெற்றுக் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட முதல் ராஜா யாரு சொல்லுங்க? சவுல். சவுல் தான் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட முதல் ராஜாவாக இருக்கு. இந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த ஒரு ஃப்ரேஸ் என்ன சொல்லப்படுறதுன்னா, ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல் அப்படியல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறார். ஆண்டவர் நம்ம இடத்துல அவருடைய சொல் கேட்டு நடக்கணும்னு விரும்புறார். நிறைய நேரங்களில ஆண்டவருடைய சொல்லை கேட்க மனதில்லாதபடிக்கு நம்முடைய மனதிலே தோன்றியபடி செய்கிறோம். பைபிள் ஒரு வசனம் உண்டு, தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு என்ன செய்யணும்? வெட்கத்தை உண்டு பண்ணும். இஷ்டத்துக்கு நடப்பதற்கு ஆண்டவர் விரும்புவதில்லை. ஆண்டவருடைய சொல் கேளாதவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி சிலரை சொல்றேன். முதலாவது நபர் யார் அப்படின்னா, 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்துல சவுலை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. என்ன செய்தார் ஆண்டவர்? அதுக்கு முன்னால 2 வசனம் முன்னால பாத்தீங்கன்னா, இல்ல 16 பாருங்க, அவர் வந்து என்ன சொல்றாரு? கர்த்தரின் சொல்ல யார் கேட்கல? சவுல் கேட்கல. இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரின் சொல்ல கேட்காம வாங்கின ராஜா தான் சவுல். இப்போ சவுலும் கர்த்தரின் சொல்ல கேட்கல. கர்த்தருக்கு அமலேக்கின் மேல் ஒரு கோபம் இருந்தது. அமலேக்கியரை சங்கரிக்கணும், அமலேக்கு என்கிற ஒரு தேசத்தை அழிக்கணும் என்பதுதான் சவுல் அழைக்கப்பட்ட அழைப்பினுடைய திட்டத்தினுடைய நோக்கம். ஆனா அவர் அதை செய்யாம, அவர் வந்து அங்க இருக்கிற ஆடு மாடு நேர்த்தியானவைகள் எல்லாம் கணக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டு, தீட்டானது கணக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டு அவர் காரியத்தை செய்யும் போது அந்த இடத்துல கர்த்தரின் சொல் கேட்கவில்லை. இப்போ முதல்ல ஒரு காரியம், இங்க சவுல் கர்த்தரின் சொல்ல கேட்கல. இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னா, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 24-25ல ஓப்பினி பினகாஸ். இந்த ஓப்பினி பினகாஸ் யார் அப்படின்னா, ஏலியினுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்துல சில ஒழுக்க கேடுகளுக்கு காரணமா இருக்காங்க. பைபிள்படுது, அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் கூடின பெண்களோடு தகாத விதமா நடந்தாங்க. ஆசரிப்பு கூடாரம் அங்க வந்து தகாத விதமா நடக்கும்போது ஏலி சொல்றாரு, இப்படி நடக்கக்கூடாது. மனுஷன் கர்த்தருக்கு விரோதமா மனுஷனுக்கு விரோதமா பாவம் செஞ்சா கூட மன்னிப்பாரு, கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சா அதை எப்படி மன்னிப்பாரு அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் தகப்பன் சொல்லை கேட்கவில்லை. என்ன கேட்கல? சவுல் வந்து கர்த்தரின் சொல்ல கேட்கல. ஓப்பினி பினகாஸ் யாருடைய சொல்ல கேட்கல? தகப்பன். தகப்பன் யாரு? ஒரு நீதிபதியா இருக்கிறாரு, அவர் ஒரு ஆசாரியனா இருக்கிறாரு. அந்த இடத்துல ஓப்பினி பினகாஸ் கர்த்தரின் சொல்ல என்ன கேட்கல. என்ன ஒரு சம்பவம் கூட சொல்றேன் பாருங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 19ல இருந்து 20ல
இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் மன்னாவை வரிசிக்க செய்தார். வானத்திலிருந்து மன்னா வந்தது. படிக்கலாம். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்க கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். மன்னாவை குறித்து பைபிள் சொல்லுது, ஓய்வு நாள் அன்னைக்கு மாத்திரம் மன்னா பெய்யாது. ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் 2 மடங்கு மன்னா பெய்யும். அவங்க தேவையான அளவு சேர்த்து வைக்கலாம். 2 மடங்கு சேர்த்து வைக்கலாம். வழக்கமா சேர்த்து வைக்க 2 மடங்கு என்ன செய்யலாம், சேர்த்து வைக்கலாம். ஆனா ஓய்வு நாள் அன்னைக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, விடியற்காலம் மட்டும் மீதி வைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. மோசையினுடைய சொல் கேளாம மீதியா வைக்கும் போது அது பூச்சி பிடித்து நாச்சம் கிடைக்குது. 3 நபர்களை குறித்து பார்த்தோம். ஓபினி பெனகாஸ் தகப்பன் சொல்ல கேட்கல. இஸ்ரவேல் மக்கள் தங்களை மேய்த்த மேய்ப்பரின்னு சொல்ல கேட்கல. சவுல் என்கிற ராஜா கர்த்தரின்னு சொல்ல கேட்கல. அல்லேலூயா. ஆமென். சொல் கேட்டு நடக்கணும்னு விரும்புறாரு ஆண்டவர். பைபிள்ல எனக்கு சொல்லப்பட்ட ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு வசனம் எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல. எஸ்தர் ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண். தன்னுடைய மொர்தெகாயினுடைய சித்தப்பாவினுடைய மகனுடைய அதாவது தயவுல வளர்க்கப்படுறார். வாசிக்கலாம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பூர்வந்தரத்தையும் தன் குலத்தையும் அல்லேலூயா. ஆமென். பாருங்க என்ன ஒரு நல்ல ஒரு கேரக்டர்ஸ், ஒரு நல்ல கேரக்டர். எஸ்தர் வளர்க்கப்பட்ட விதம் அருமையா இருக்கு. பாருங்க தாழ்மையான இருந்த இடத்துல எப்படி எஸ்தர் மொர்தெகாயினுடைய சொல்ல கேட்டு நடந்தாலோ, ஒரு ராணியா மாறின போதும், பல்வேறு தேசங்களுக்கு ஒரு அரசியா இருந்த போதும், அவ கையில அத்தனை அதிகாரமும் இருந்த போதும், இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்து வரணும்னா எவ்வளவு முக்கியமான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு இருக்குவாங்க. ஆமென். கர்த்தர் இதை தான் பார்க்கிறார். அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் மனுஷன் புறம்பான அழகை பார்ப்பாங்க. புறம்பான அழகை தான் மனுஷன் பார்ப்பான். ஆனா எஸ்தருடைய இன்னர் கேரக்டர், அவருடைய குணாதிசயம் அந்த இடத்துல விளங்குது. சொல் கேட்டு நடந்து வந்தார். அல்லேலூயா. மொர்தெகாய் சொல்லி கொடுக்கிறார், நீ இந்த தேசத்து பிறந்தது, உன்னுடைய குடும்பத்தினுடைய விவரங்கள் எல்லாம் நீ சொல்லக்கூடாது. எஸ்தர் அதை கேட்டு நடந்ததுனால தான் எஸ்தருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல மோசே எவ்வளவு அற்புதம் இந்த இடத்துல பாருங்களேன். காரியம் நல்லதல்ல, நீர் உம்மோட இருக்கிற ஜனங்களும் தோய் போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்போது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். நமக்கு நல்லா தெரியும், மோசே ஒரு நீதிபதியா இருக்கிறாரு. ஜனங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனை வந்தாலும் அதை மோசே கிட்ட லைன்ல நிக்கணும், கியூல நிக்கணும். ஓட்டு போடுறதுக்கு கியூல நின்ன மாதிரி கியூல நிக்கணும். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லணும். டயர்டாயிடுவார், மோசையே டயர்டாயிடுவாரு. நின்று இவங்க என்ன செஞ்சிருவாங்க, டயர்டாயிடுவாங்க. அதுல மோசே யாரு, ஒரு தேசத்தையே கலக்கின ஆளு, ஒரு தேசத்தையே என்ன செஞ்ச ஆளு, 10 வாதைகளை எகிப்து தேசத்துல நடத்தித்த ஒரு ஆளு, செங்கடலை 2ஆ விழுந்த ஆளு, பார்வனுக்கு முன்னாலே நின்று சாதனை செஞ்ச ஆளு. பாருங்க, அவங்க மாமா யாரு, எங்க ஊர்ல எல்லாம் அந்த மாமியாரோ மாமனாரோ மருமகிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க, கொஞ்சம் தள்ளி தான் நிற்பாங்க. விசேஷமா அந்த மாமியாரா இருந்தா கொஞ்சம் தள்ளி தான் நின்று பேசுவாங்க மருமகன். சில நேரம் மருமகன் சொல்ல கேட்கவே மாட்டாங்க. அது 2வது விஷயம். இந்த இடத்துல பாருங்க, மாமனார் என்ன சொல்றாரு, இப்படிலாம் செய்யாண்டா, நீங்களும் டயர்டாயிருவீங்க, காத்து நிற்கிற மக்களும் டயர்டாயிருவாங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். அப்போ ஒரு ஐடியா கொடுக்குறாரு. பாருங்க, 10 பேருக்கு ஒரு ஆளை நியமிங்க, 50 பேருக்கு ஒரு ஆளை நியமிங்க, 100 பேருக்கு ஒரு ஆளை நியமிங்க. அவங்க பிரச்சனையை அவங்களே என்ன செஞ்சுக்கிட்டோம், தீர்த்துக்கிட்டோம். முடியாத பிரச்சனையை உங்ககிட்ட கொண்டு வரட்டும். அதுல விளைவு என்ன பண்ணுது அப்படின்னா, 26ஆம் வசனம், ஜனங்கள் அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள், வருத்தமான காரியங்களை மாத்திரம் மோசேயினிடத்தில் கொண்டு வந்தார்கள், சிறிய காரியங்களை எல்லாம் தாங்களே தீர்த்தார்கள். பாருங்க, நமக்கு இந்த ஆட்டிடியூட் ரொம்ப அவசியம். யாராவது ஒரு ஆலோசனை சொன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்க்க கூடாது, அவங்க சொல்ற ஆலோசனை சரியா தப்பாங்கிறத பார்க்கணும். அவங்க சிறியவங்களா பெரியவங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு சின்ன பெண்ணு தான் நாகமாட்ட சொல்றான். என்ன சொல்றா, எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அந்த பெண் யாரு, அடிமை பெண்.
உடலெல்லாம் குஷ்டம், தீராத கஷ்டம். ஒரு வில்லுப்பாட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் நாகமான பற்றி. நம்ம சபையில் வில்லுப்பாட்டு போடலாம். சரியா? ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் வில்லுப்பாட்டு. பாருங்க, அந்த பெண் வந்து சொல்றான், எங்க ஊர்ல ஐயா நீங்க என்னென்ன மருந்தெல்லாம் போட்டுட்டீங்க. அவர் வந்து நாகமா சீரிய தேசத்தினுடைய சீஃப் கமாண்டிங் ஆபீசர், நம்முடைய ஏர் கமாண்டிங் ஆபீசர் இருக்காங்களே மாஸ்டர், அந்த மாதிரியான ஒரு முப்படை தளபதி. அவரு யாரு? நாகமா. இந்த சின்ன பிள்ளை சொல்லுது, எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அந்த தீர்க்கதரிசிட்ட போனா உங்களுடைய வியாதி எல்லாம் மறைஞ்சிடும். நீங்களும் நானுமா இருந்தா காதலே வாங்க மாட்டேன். ஆனா நாகமான் என்ன பண்றாருன்னா அதை கேட்டுங்க. அல்லேலூயா. கேட்டுக்கிட்டு அங்க போய் சுகத்தை வாங்கி வருகிறார். இதே போலதான் மோசே வந்து என்ன பண்றாரு, மாமனின் சொல்ல கேட்டு அந்த இடத்துல ரைட் ஆலோசனையை கேட்டு, சரியான ஆலோசனை கேட்டு தனக்குள்ள உள் வாங்கி வந்ததுனால மோசேக்கும் பிரச்சனை இல்லை, மோசேக்கும் பிரச்சனை இல்லை, மக்களுக்கும் பிரச்சனை இல்லை. இந்த கேரக்டர் நிறைய நேரத்தில் நம்ம கிட்ட இருப்பது இல்லை. போ பணம் தெரியாது. நிறைய பேர்லாம் மனைவி எது சொன்னாலும் கேட்கறது இல்லை. நீ உன் வேலையை பாரு, சமையல் பண்ணியா, பரிமாறியா, அதோட போயிடணும். இதுக்கு மேல தலையிடக்கூடாது, எல்லாம் நான் பார்த்துக்கணும். பைபிள்ல போடுறது ஆண்டவர் வந்து ஆபிரகாம் சொன்னாரா, என்ன சொன்னாராமா, சாரால் சொல்வதெல்லாம் என்ன செய்யும். அல்லேலூயா. அந்த இடத்துல சாரால் சொல்வதெல்லாம் கேளு. ஆபிரகாம் அந்த இடத்துல சாரால் சொல்வதெல்லாம் கேட்டாரு அப்படின்னு சொல்லி போடுறது. அப்போ மோசேயும் சரி எஸ்தரும் சரி அந்த இடத்துல ஆலோசனையை கேட்டு நடந்தார்கள், சொல்லி கேட்டு நடந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். 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 நம்ம சொல்லுவாங்க சொல் புத்தி வேணும் இல்ல சுய புத்தி வேணும். நிறைய நேரத்துல நமக்கு சுய புத்தி இருக்காது. பைபிள்ல போடுற சுய புத்தி மேல் சாராது. ஆமென். அப்ப சுய புத்தி இல்லாத நேரத்துல நமக்கு உதவி செய்வது எது? சொல் புத்தி. சொல் புத்தி என்னது? மற்றவர்கள் நம்முடைய வெல் விஷர்ஸ், நம்மளை உண்மையா நேசிக்கக்கூடிய நம்முடைய வெல் விஷர்ஸ் சொல்ற ஆலோசனையை கேட்டு நடந்தா நிறைய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமலே போயிடும். ஆமென். 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 நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே அப்படின்னு பைபிள் என்ன பண்றது? நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. உனக்கு தான் என்னது? கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. உனக்கு எல்லாம் தெரியும் நினைக்காத. கொஞ்சம் காது கொடுத்து கேட்கறதுக்கு ஆயத்தமா இருந்தா நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் எல்லாம் விலகிறோம். எஸ்தராக இருக்கட்டும், மோசையாக இருக்கட்டும், அவர்கள் சொல் கேட்டு நடந்தாங்க. சொல் கேட்டு நடந்தா என்ன நடக்கும் அப்படின்னா வாசிக்கலாம். சொல் கேட்டு நடந்தா என்ன நடக்கும்னா ஒரு பாதுகாப்பு உண்டாயிருக்கும். எரேமியா 17ஆம் அதிகாரம் 22ல இருந்து 25 வரைக்கும் படிக்கலாம். எரேமியா 17 22ல இருந்து 25. கர்த்தரின் சொல் கேட்டு நடந்தீங்க ஒரு வேலையையும் செய்யாத படிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையா இருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ கேளாமலும் தங்கள் செவிகளை சாயாமலும் போய் கேளாத படிக்கும் புதியை ஏற்றுக்கொள்ளாத படிக்கும் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். நீங்களோ எனில் ஓய்வு நாளில் இந்த நகரத்தின் வாசல்களுக்குள்ளே சுமையை கொண்டு வராத படிக்கும் ஓய்வு நாளில் ஒரு வேலையையும் செய்யாமல் பரிசுத்தமாக்கும் படிக்கும் என் சொல்லை கேட்டீர்களானால் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்களும் கதங்களின் மேலும் குதிரைகளின் மேலும் ஏறியிருக்குமாகிய ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் அவர்கள் பிரபுக்களும் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் இந்த நகரத்தின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பார்கள். இந்த நகரமும் என்றைக்கும் குடியுள்ளதா இருக்கும். எரேமியாவுக்கு பேர் என்ன பேர்னா வீப்பிங் ப்ராஃபட். எரேமியாவுக்கு என்ன பேர்? அழுகை. எப்பவும் அழுதுகிட்டே இருப்பார். ஏன்னா எரேமியாவின் சொல்ல யாருமே கேட்க மாட்டாங்க. பல இடங்களில் அவரை பிடிச்சி கிடங்குக்குள்ள போட்டுருவாங்க, பட்டினியா போட்டுருவாங்க, கையில விலங்கு மாட்டிடுவாங்க, சாப்பாடு கொடுக்காம போட்டுருவாங்க, பல நேரங்களில் அவரை உபத்திரப்படுத்துவாங்க, பல இடையூறுகள் அவருக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எரேமியா வந்து சளைக்காம சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் இவர் பேச மாட்டேன்னு சொன்னாலும் ஆண்டவர் நீ பேசிதான் ஆகணும்னு சொல்றாரு. பாருங்க, இந்த இடத்துல எரேமியா சொல்றாரு, ஓய்வுனால நீங்க பரிசுத்தமா ஆசரித்தா, ஓய்வுனால பரிசுத்தமா ஆசரித்தா பாதுகாப்பா இருப்பீங்க. உங்களுடைய தேசம் அந்நியர்களின் கையில் விடப்படாது, உங்களுடைய தேசம் பாதுகாக்கப்படும். இந்த தேசம் வந்து எரேமியா புத்தகத்தின் முடிவுக்குள்ள எரேமியா அந்த எருசலேம் நகரம்லாம் இடிக்கப்பட்டு, எருசலேமினுடைய பரிசுத்த ஆலயங்கள்லாம் இடிக்கப்பட்டு, அரண்மனைகளால் இடிக்கப்பட்டு எல்லாரையும் சிறை கைதிகளா கொண்டு போயிடுவாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவங்க எல்லாம் கொண்டு போயிடுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரின் சொல்ல கேட்கல. அல்லேலூயா. இதுல சொல்றாரு, ஓய்வு நாளை நீ பரிசுத்தமா ஆசரிக்கணும், என் சொல்ல கேட்டா பாதுகாப்பாக இருக்கும். சொல் கேட்காதுன்னு என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம்
27ஆம் அதிகாரம் 9ல இருந்து 11ல படிச்சு பார்த்தோம்னா, கப்பல் பயணம் புறப்படும் போது காண்கிறேன். அவர் என்ன சொல்றாருங்க? என்ன சொல்றாரு? I have seen a vision. நான் ஒரு தரிசனம் பார்க்கிறேன். God is revealing to me. தேவன் எனக்கு ஒரு வெளிப்பாடு தர்றாரு. என்ன வெளிப்பாடு தர்றாரு? We should not go ahead. நாம முன்னால போக கூடாது. இந்த பயணத்தை நிறுத்துங்க. ஒரு இடத்துல போட்டுருக்கோம், ஆவியானவர் அவர்களை போக விடாது இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தடை பண்ணினார். பவுல் அந்த இடத்துலலாம் கீழ்ப்படிவார். போகாத இடத்துல என்ன பண்ணாங்க? போக மாட்டாங்க. போகாதே போகாதே எங்கனவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்ட இந்த மாதிரி இந்த இடத்துல சொல்றாங்க. போகாத போகாத போகாத. ஆனா அதுல என்ன பண்ணுறோம்னா, அவர்கள் ஓடுவாங்கன்னு போடு. அவங்க போகவே வேணாம்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓடினார்கள். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். சொல் கேட்கல. பவுல் சொல்றாரு, ஜீவனுக்கு சேதம் உண்டாகும், கப்பலுக்கு சரக்குக்கு மாத்திரமல்ல ஜீவனுக்கு வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன். பவுல் எச்சரிக்கிறார். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நூற்றுக்கு அதிபதி அவர் ஒரு ஹையர் அபிஷியல். 100 பேருக்கு அவர் வந்து ஆளு, அவர் ஒரு மேனேஜர். 100 பேருக்கு அவர் தான் பொறுப்பு. அவர் சொல்ற உனக்கு என்ன தெரியும்? நான் வந்து ஒரு ஹையர் அபிஷியல்ஸ், எனக்கு தெரியாதா? உடனே ஒப்பீனியன் கேட்கிறாரு. யார்கிட்ட? கப்பல் மாலுமிட்டையும் கப்பல் ஓனர்ட்டையும் என்ன செய்யறாங்க? ஒப்பீனியன் கேட்கறாங்க. அவங்க எல்லாம் வேற வேற ரிப்போர்ட் தர்றாங்க. இல்ல இந்த கப்பல் வந்து சூப்பர் நேச்சுரல் கப்பல், இது வந்து அவ்வளவு உறுதியான இரும்பினால செய்யப்பட்டிருக்கு, இது லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் இருக்கு, இது இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்ல இருக்கு, இதெல்லாம் தாங்கிடும் அப்படின்னு பாருங்க. வசனம் எழுதலாம் சொல்லுது. அப்போஸ்தலர் 27:18 பெருங்காற்று மலையில அடைபட்டு மறுநாளிலே சரக்குகளை கடலில் 3ஆம் நாளில் 38 கோதுமையை கடலில் எறிந்தார்கள். சரக்கு கடல்ல எறிறாங்க, சாப்பாடு. அவங்க லைஃப் ஜாக்கெட் நேத்தா எத்தனையோ பேர் படகு சரிஞ்சு எத்தனையோ பேர் 9 பேரோ 10 பேரோ ஒரு தாயும் ஒரு படம் பார்த்தேன். ஒரு தாயும் தன்னுடைய பிள்ளையும் அரவணைச்சு செத்து போயிடுச்சு. லைஃப் ஜாக்கெட் போகாம அவங்க போட்ல போயிருக்காங்க. பாருங்க, கப்பலுக்கு வச்சு வைக்கப்பட்ட சேஃப்டி அந்த தளவாடங்கள் இருக்கும் இல்லையா, அதை எல்லாமே கடல்ல தூக்கி போடுறாங்க. கோதுமை கடல்ல தூக்கி போடுறாங்க. சரக்கு அவங்க இது வரைக்கும் சம்பாதிச்ச எல்லாத்தையும் கடல்ல தூக்கி போடுறாங்க. ஒரே ஒரு சொல்லு கேட்டிருந்தா மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு லாபம் ஏற்படுது. அடுத்து என்ன சொல்லப்படுது பாருங்க, 27:41 இருபுறமும் கடல் ஓடிய கப்பலே உடஞ்சிருச்சுங்க, சரக்கு போயிடுச்சு. ஆனா ஒரே ஒரு காரியம் என்னன்னா, கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு சகாயம் கட்டளையிட்டார். என்னன்னா, எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தாங்க. எல்லாருடைய பவுலின் நிமித்தமா அங்க ஒரு நீதிமான் இருந்ததுனால, அவர் ஜெபிச்சதுனால ஒரு நிமித்தம் எல்லாருடைய ஜீவனையும் நான் காத்து தர்றேன். ஆனா கையும் காலம் தான் மிச்சம். என்னது? கை காலம் தான் மிச்சம். இத்தனை ஆண்டுகள் சம்பாதித்த சம்பாத்தியங்கள் எல்லாமே கடல் கொண்டு போயிடுச்சு. சுனாமி கொண்டு போன மாதிரி சுனாமி தான் கொண்டு போயிடுச்சு. இப்போ மீண்டும் அவர்கள் பழைய நிலைக்கு ஏற்றதுக்கு 10 வருஷம் ஆகலாம், 15 வருஷம் ஆகலாம். இல்ல அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம போகலாம். கொரோனாவில் பிசினஸ் இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. கொரோனாவில் பிசினஸ் இழந்தவங்க, கம்பெனி ஓனராக இருந்தவங்க இன்னைக்கு ஸ்டாஃப் மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இவர்களுடைய நிலையுமே அப்படிதான் இருந்தது. பவுல் சொல்றாரு 27:21 அவர்கள் சாப்பிடவே இல்லை, அநேக நாள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது பவுல் அவர்கள் நடுவே நின்று பாருங்க, ஒரு தேவ மனுஷன் வந்து ஒரு சாதாரணமா தொடலாம். தேவ மனுஷன் சாதாரணமா தொடலாம். ஆனா ஆவியானவரால ஏவப்பட்டு சொல்லும்போது இந்த வார்த்தையை காது கொடுத்துட்டேன். ஆமென். என்ன செய்யணும்? காது கொடுத்து. பவுல் எல்லாம் பார்க்கறதுக்கு லட்சணமான தோற்றமே கிடையாது. அப்படிதான் ஒரு இடத்துல சொல்றாரு. அவருடைய தோற்றம் வந்து அற்பமா இருக்கும். அவருடைய வசனம் நிருபங்கள் வந்து பார யோசனை தான் இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு சொப்பலாங்கி மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஃபிகர் அவருக்கு கிடையாது. பவுல் மொட்டை தலையும் சொட்ட தலையும் ஒரு மாதிரி தோற்றம் இருக்கும். பவுல் இவன் என்னையா சொல்லிருக்கான் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆமென். ஆனா அவர் ஆவியானவரால் சொன்னது. அல்லேலூயா. அதான் நீங்க வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன்,
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் ஆமென். கொஞ்சம் நிறுத்தி கேட்கணும். கேட்டோம்னாலே நிறைய ஆபத்துகளுக்கு நம்ம தப்பலாம். ஆமென். சில நேரங்கள் மனைவி சொல்வதை கேட்கணும், சில நேரங்களில் வெல்விசர் சொல்றதை கேட்கணும், சில நேரங்களில் உங்க மேல தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியர்கள் இப்படி சொல்ல கேட்கணும். கேட்டீங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம். இல்லையா? அதுக்கு ஒரு வசனம் இருக்க வசனம் இருந்துச்சு. எல்லாம் தெரியும் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அப்போ இந்த இடத்துல அவர்கள் இழந்ததுக்கு அவங்க மரக்கட்டை பிடிச்சிட்டு வந்து எங்க வராங்க? மெலித்தா தீவுக்கு வராங்க. மெலித்தா தீவுக்கு வந்து கையும் கால் தாங்க மிச்சம், எல்லாம் இழந்தார்கள். அதனால எப்பவுமே ஆண்டவரோடு பேசுகிற பழக்கமும் ஆண்டவருக்கு கூட பேசுகிற பழக்கமும் நீங்க வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா நிறைய இழப்புகளுக்கு நீங்க தப்பலாம். ஆமே. நிறைய பிரச்சனைகளுக்கு நீங்க என்ன செய்யலாம்? நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடுன்னு சொல்லுவாங்க. என்னது? அந்த மாடு வந்து நல்ல மாடு தான், கரெக்டா அடிச்சுவடை பார்த்து, சூடுல சுவடு சொல்லுங்க, சுவடு சுவடு அடிச்சுவடை பார்த்து பார்த்து கரெக்டா போயிடும் டெஸ்டினேஷன். அப்ப நீங்க கர்த்தருடைய அடிச்சுவடுகளுக்கு பின்பற்றணும். இயேசுராஜா முன்னே செல்கிறார். ஆமே. அவர் உங்களுக்கு முன்னால போக விட்டு நீங்க அவருக்கு பின்னால போகணும். இல்லையா? அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னால போகணும். வழி இதுவேன்னு சொல்ற சத்தத்தை கேட்கணும். வலதுபுறமும் இடதுபுறமும் என்ன செய்யக்கூடாது? விலகாம நீங்க போனீங்க அப்படின்னா தப்புவீர்கள். இல்லாம தேவையில்லாத இழப்புகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும். கர்த்தர் காப்பார், காக்க மாட்டார்னு சொல்லல. கையும் காலும் மிஞ்சம் அவ்வளவுதான். பரலோகத்துல ஒரு மூலையில இருக்கலாம், அப்படி கையும் காலும் மிஞ்சம் பரலோகத்துக்கு போயிடலாம், ஆனா ஏதோ ஒரு மூலையில இருக்கலாம். பரலோகத்துல நிறைய பிளேசஸ் இருக்கு, ஃப்ரீடம் இருக்கு, நிறைய ஸ்டார் இருக்கு, நிறைய அங்கேயுமே நிறைய ரிவார்டு அவார்டு எல்லாமே இருக்கு. அப்ப பாருங்க, சொல் கேட்க விட்டுனா என்ன நடக்கும் பாருங்க. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 11:11 அவர் சொல்ற, கையும் காலும் சூம்பி போகும்போது, கையும் காலும் கரைஞ்சு போகும்போது, முடிவிலே உன் மாம்சமும் ஐயோ உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே. டீச்சிங்ஸ் ரொம்ப முக்கியங்க. பிரீச்சிங் எவ்வளவு முக்கியமோ டீச்சிங்ஸ் ரொம்ப முக்கியம். கடிந்து கொள்ளுதலை என் மனம் கடிந்து கொள்ளுதல். ஆமே. கடிந்து கொள்ளுதல்னா கேட்கறது ஸ்வீட்டா இருக்காது. கடிந்து கொள்ளுதல் என்னது? கரெக்ஷன். என்னது? கரெக்ஷன். என் போதகரின் டீச்சிங்ஸ்னா இன்ஸ்ட்ரக்ஷன், கரெக்ஷன். கரெக்ஷன் பண்ணும்போது கஷ்டமா இருக்கு. அதுல சொல்றாரு, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானே என்று முறையிடுவார். ஆமென். 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 பாருங்க, நீங்க இன்ஸ்ட்ரக்ஷனையும் கரெக்ஷனையும் கரெக்டா நீங்க அக்செப்ட் பண்ணி நீங்க அதுல கரெக்டா போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சொல்ல வேண்டியது வராது. இந்த மாதிரி சொல்ல வேண்டியது வராது. ஆரோக்கிய கேடு வராது. நிறைய ஆபத்துகளுக்கு நீங்க விலகி நடக்க முடியும். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 2-3 பிடிவாதம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. ராஜாவின் கட்டளையை கைக்கொண்டு நட என்று நான் உனக்கு எச்சரிக்கிறேன். நீ தேவனுக்கு இட்ட ஆணையின்படியே இதை செய். நீ அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே. பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாய் நில்லாதே. ஆமென். 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 சிலர்ல எனக்கு இந்த மாப்பிள்ளை தான் வேணும், இந்த மாப்பிள்ளை தான் வேணும், இதை நான் செஞ்சுதான் ஆமென், இது எனக்கு வேணவே வேணும், பிடிவாதமா நிற்பாங்க. பைபிள் சொல்லுது, பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாய் நில்லாதே. கொஞ்சம் கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவர்கிட்ட சரியானதை கேட்கணும். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6-7 அவங்க என்ன பண்றாங்க? ராஜா வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. எங்களை நியாயம் விசாரிக்க, எங்களை நியாயம் விசாரிக்க சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேளு. அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள். சில காரியத்தை நீங்க பிடிவாதமா ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்கன்னா ஆண்டவர் தந்துருவார். ஆனா உங்க ஆத்துமாக்களில் இளைப்பை அனுப்புவார். அப்படின்னு சொல்றது, கேட்டதை கொடுத்தால் அவர்கள் ஆத்துமாக்கள்ல இளைப்பை சாப்பிட்டு இருக்கும்போதே அடி வந்துருச்சு. சாப்பிட்டு இருக்கும்போது செத்து போனாங்க, வாயில் இருக்கும்போது செத்து போனாங்க. கேட்டது கிடைச்சிச்சு. ஆண்டவர் வேணானா வேணாம், ஆமென் ஆமென், வேணானா வேணாம். அதுக்கு மீனிங்கே உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, வேணாம்னு சொல்றாரு, வேணாம். ஆமென் ஆமென். நீங்களா ஒரு டயக்ராம் போட்டு நீங்களா பிடிவாதமா நின்னீங்க அப்படின்னா
ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை சொல்றாரு இந்த இடத்துல, அவர்கள் என்னை தள்ள உன்னை தள்ளவில்லை. சாமுவேலை பார்த்து சொல்றாரு, அவங்க உன் சொல்ல கேட்க நீ வருத்தப்படாத, அவங்க என்னையே தள்ளிட்டாங்க, நீ கேட்டாலும் அவங்களுக்கு கொடுத்துரு. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா சவுல் மோசமான ஒரு ஈட்டிய நட்டுக்கிட்டு அதுக்கு மேல விழுந்து கற்பனை பண்ணி செத்து போவார். அல்லேலூயா. தேவன் தருவத, தேவன் சொல்றத நம்ம கேட்க ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கணும். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கறது ஒரு பக்கம், கேளுங்க தரப்படும், தட்டுங்க திறக்கப்படும் சொல்லிட்டாரு. சில நேரங்களில் நமக்கு என்னதை கேட்கணும்னு நமக்கு தெரியாது. அப்ப ஆவியானவருடைய துணை நமக்கு அந்த இடத்துல என்ன செய்யணும், வேணும். நாம் வேண்டிக் கொள்வது இன்னதுன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. நிறைய நம்ம கேட்கறதுக்கே நமக்கு தெரியாது. அப்ப ஆவியானுடைய துணை வேணும். அடுத்து ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கணும். ஆண்டவர் கேட்கிறார் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பலியிட போறாரு. யாரு? சாலமோன். பலியிட போகும்போது 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்துறார். அப்போ கர்த்தர் சொப்பனத்துல தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் அப்படின்றார். ஆண்டவர் கேட்கிறாருங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். அந்த இடத்துலதான் இதுல பிடிச்ச வார்த்தை என்னன்னா, சாலமோன் வந்து ஞானத்தை கேட்கிறாரு. சாலமோன் 5ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 5:10 படிக்கலாம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. அல்லேலூயா. ஆமென். 3:10 1 ராஜாக்கள் 3:10. சாலமோன் கேட்டது ஆண்டவருக்கு பிடிச்சிருந்துச்சு. பாருங்க, நீங்க கேட்கறது ஆண்டவருக்கு பிடிச்சதா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க பிடிச்ச மயிலுக்கு 3 காலும் நீங்க தலையில நிற்க கூடாது, பிள்ளாத காரியத்துக்கு பிடிவாதம் நிற்க கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கூட ஞானமா ஆண்டவருக்கு பிடித்ததை ஒரு பாட்டு கூட, உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நீ விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அடுத்து நீங்களும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இதுல பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பவுல் ஆண்டவர்கிட்ட கேக்குறாரு. வாசிங்க அப்போஸ்தலர் 9:6ல. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? அல்லேலூயா. என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? உங்க சித்தம் என்ன? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும். அவர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க கேட்டுட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் என்ன செய்யணும்னு அவர்கிட்டே பால தள்ளி விட்டுறணும். ஆமென். அவர்கிட்டே பால தள்ளி விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். ஏன்னா நான் உனக்கு குறித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையிலே என் கண்ணை வைத்து அவர் ஆலோசனையில அவர் சிறந்தவர். அவர் பேரே ஆலோசனை கர்த்தர். ஆமென். ஆமென். கவுன்சிலிங் கொடுக்கறதுல அவர் பேர் வண்டர்ஃபுல் கவுன்சிலர். ஆமென். அவருக்கு பேரு ஆலோசனை கர்த்தர். அவ்வளவு நேர்த்தியா ஆலோசனை தருவார். அவர்கிட்ட போய் இது வேணும் இது வேணும்னு கேட்காம ஆண்டவரே என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆண்டவருடைய வாய்ப்பு பிறப்பே கேளுங்க. ஆண்டவர் விரும்புகிறத நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டா, நாம கேட்கக்கூடியது அவருடைய சொல்ல கேட்கணும், அவருடைய சித்தத்தின்படியானதை கேட்கணும், அவருக்கு உகந்ததை கேட்கணும். அப்பனா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் நமக்கு செவி கொடுப்பார், நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அல்லேலூயா. நாம் கேட்டவைகளை என்ன செய்வோம்? அவருக்கு சித்தமானதை கேட்க உதவி செய்வார். ஒரு காரியத்துல நமக்கு எதை குழப்பமா இருக்கு அப்படின்னா, நீங்க ஆண்டவருடைய உதவியை கேட்கணும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிக்கலாம். பாருங்க, ஏன் ராத்திரி முழுசும் ஜெபம் பண்றாரு ஆண்டவர்? ஆமென். மனுஷனா இருக்கும்போது அந்த இடத்துல ராத்திரி முழுசும் ஜெபம் பண்றாரு. 12 சீடர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அல்லேலூயா. 12 சீடர்களை தேர்ந்தெடுப்பதற்கு அவர் ராத்திரி முழுசும் ஜெபம் பண்ணாரு. நாம 4 பேரை தேர்ந்தெடுக்கிறது 4 நிமிஷம் நமக்கு போதும், உடனே தேர்ந்தெடுப்போம். இவங்கெல்லாம் அப்படின்னு மட்டும் அப்படி இல்லை. இதாவிட சீடர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ராத்திரி முழுசும் இயேசு ஜெபம் பண்ணாராம். அல்லேலூயா. தேவ சித்தத்தை கேட்டிருக்காரு. இன்னொரு தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். தேவ சித்தத்தை தெரிந்தெடுப்பதற்கு அவர் தெரிந்தெடுத்தார். அடுத்து பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமம் 24:10 மணப்பெண்ணை தெரிந்தெடுப்பதற்கு முன்பாக, ஈசாக்குக்கு மணப்பெண்ணை தெரிந்தெடுப்பதற்கு முன்பாக எலியேசர் ஜெபம் பண்றார். அதுதான் 13ஆம் வசனம் 12ஆம் வசனம் 12ஆம் வசனம் எஜமானாகிய
அதையும் சிக்கிக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாம் அதாவது நிறைய நிபந்தனை போடுறாரு. எவ்வளவு ஒட்டகத்துக்கு எவ்வளவு தண்ணி ஊத்துறாங்களோ அவங்களதான் அப்படின்னு இந்த இடத்துல தேவனுடைய உதவியை தேடுறாரு. அல்லேலூயா. தேவ சித்தத்தை கேட்கிறாரு, தேவனுடைய சொல்ல கேட்கிறாரு. அந்த இடத்துல காரியம் ஜெயமா முடியுது. அல்லேலூயா. அந்த இடத்துல காரியத்தை என்ன செய்கிறார்? வெற்றியை தருகிறார். சங்கீதம் 106:13-15 படிச்சு முடிக்கலாம். சங்கீதம் 106:13-15. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்தரத்திலே இச்சை. தேவனிடத்துல நீங்க கேட்கும்போது உடனே பதில் வராது, காத்திருக்கணும். அல்லேலூயா. அவருடைய ஆலோசனைக்கு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். காத்திராமல் அவர்கள் என்ன பண்ணாங்க? வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவங்களுக்கு ஒண்ணு பார்த்தோனே முடிச்சிருச்சு, அது வேணும்ட்டாங்க. அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். அல்லேலூயா. முழங்கால் போட்டுக்கலாம். பாருங்க, உங்களுக்கு கண்ணுக்கு பிடிக்கிறது உடனே உங்க மனசுல டிசைட் பண்ணி அது வேணும்னு சொல்லி நின்று பிடிவாதமா எந்த ஒரு காரியத்திலும் நீங்க நிற்காம தேவனுடைய ஆலோசனைக்கு இயேசு ராமுழுவதும் காத்திருந்தார். ராமுழுவதும் காத்திருந்து 12 பேரை தேர்ந்தெடுத்தார். ராமுழுவதும் காத்திருந்து 12 பேரை தேர்ந்தெடுத்ததுலயே ஒண்ணு சோட போயிருச்சு. தேவனுடைய சித்தம் அறியாம, தேவனுடைய சொல்லு கேட்காம நாம எதை தேர்ந்தெடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஞானத்தை நம்ம ஒருபோதும் அசட்டை பண்ணக்கூடாது. அவருடைய வாயில இருந்த அறிவும் புத்தியும் வரும்னு சொல்லி வேதம் சொல்லுங்க. ஆண்டோடைய சமூகத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது சரி, அவருக்கு சித்தமானதை, அவருக்கு பிரியமானதை கேட்கறதுக்கு ஆவியானுடைய உதவியை தேடணும். ஏன்னா வேண்டிக் கொள்வது என்னதுன்னு நமக்கு தெரியாதபடினால ஆவியானுடைய உதவியை கேட்டோம்னா அவர் நமக்கு ஞாபகப்படுத்துவார், அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்க பிடிவாதமா இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுங்க. நல்ல ஆலோசனைகள் எங்கிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு நீங்க தாழ்மையா இருங்க. எஸ்தர் உயர்ந்த இடத்துக்கு போனாலும் மொர்தெகாயின் சொல்ல ஒரு நாளும் அசட்டை பண்ணல. மோசே மிகப்பெரிய அளவுல 6 லட்சம் புருஷர்களுக்கு அவன் ஒரு அதிகாரியா இருந்த போது கூட அந்த இடத்துல தன்னுடைய மாமனாரினுடைய நல்ல ஆலோசனை கேட்டதுனால மோசைக்கு ஒரு ரிலீஃப், மக்களுக்கு ஒரு ரிலீஃப். கர்த்தர் இப்படி ஆலோசனைக்காரர்கள் நமக்கு அனுப்புவார். ஆலோசனைக்காரர் அநேகர் உண்டானால் ஜெயம் உண்டாயிருக்கும் சொல்லி தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். நல்ல ஆலோசனை இல்லைன்னா சீர்கேடு வந்துடும் சொல்லி இஸ்ரவேல் மக்கள் எங்களுக்கு ராஜா வேணும்னு பிடிவாதமா இருந்தாங்க. எல்லாருக்கும் ராஜா இருக்கு, எங்களுக்கு வேணும். அது தீர்க்க தரிசனுடைய சொல்ல அவங்களுக்கு கேட்கல. பவுல் சொல்றாரு, போக வேண்டாம், ஆபத்து வரும், ஜீவனுக்கு நஷ்டம் உண்டாகும், பொருள் சேதம் உண்டாகும், கப்பலே உடஞ்சு போயிரும், நான் பாக்குறேன், ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறாரு. அவர்கள் அதை கேட்காம ஓடினார்கள். சொல்லுகிறவர்கள் சொறி மணலிலே விழுவோம் என்று, பாறை இடுக்கிலே விழுவோம்னு அவங்க அநேக நாள் தூங்கல, அநேக நாள் சாப்பிடல. அவருடைய வாழ்நாளில் அவர்கள் சம்பாதித்ததெல்லாம் கடல் கொண்டு போயிடுச்சு, கடல் கொண்டு போயிடுச்சு. தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திருப்பேன்னு நீங்க முடிவெடுங்க. ஆண்டவரே உங்களுடைய சொல் கேட்டு நடப்பேன்னு சொல்லுங்க. நீங்க ஆண்டோடைய போதனையை, ஆண்டோடைய ஞானத்தை நீங்க அசட்டை பண்ணீங்கன்னா, ஆண்டோடைய கடிந்து கொள்ளுதல் அசட்டை பண்ணீங்கன்னா, கடைசி நாட்களில ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து வரும், ஐயோ நான் கடிந்து கொள்ளுதலை நிறுத்துறேன், என் போதகரின் சொல்ல நான் கேட்காம போயிட்டேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் நான் அவமானப்படுறதுக்கு ஏதுவா என் சூழ்நிலை மாறிடுச்சே, நான் சம்பாதிச்சதெல்லாம் இழந்து போனேனே, என் வாழ்நாட்களில இதுவரைக்கும் நான் பிரயாசப்பட்ட என்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்ற மாதிரியான காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. ஒரே ஒரு காரியம், தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருக்கு. அவர்கள் சொல் கேட்டு நடந்தீர்களானால் நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில தேவையற்ற இழப்புகள் வராது. ஒருவேளை ஏதாவது ஒரு எல்லையில நீங்க வழி மாறி போயிருந்தீங்கன்னா, திசை மாறி தூரமா போயிருந்தீங்கன்னா, இப்பவும் கூட ஒண்ணு கெட்டு போகல, தேவனிடத்தில் திரும்புங்கள், தேவனிடத்தில் திரும்புங்கள். ஒரு முடிவெடுங்க, ஆண்டவரே இப்படி வழியில நான் நடப்பேன், இப்படி பாதையில நடப்பேன், உங்களுடைய சத்தம் கேட்டு உங்களுடைய சித்தம் நான் செய்வதற்கு என்னை ஒப்புக்கொள்கிறேன்.